சூட்டை தணிக்க புத்தம் புதிய தொழில்நுட்பத்தில் விளைந்த ஐஸ் பாக்ஸ் தர்பூசணி. ருசியான இந்த தர்பூசணியோட விலையும் விளைச்சலும் அதிகமா இருப்பதா விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன புது தொழில்நுட்பம்? தர்பூசணிக்கும் ஐஸ் பாக்ஸ் தர்பூசணிக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாமா? சேலம் ஆத்தூர் பகுதியில தான் ஐஸ் பாக்ஸ் தர்பூசணி சாகுபடி அதிகரிச்சிருக்கு. பைத்தூர் கிராமத்துல அம்மன் நகர் மற்றும் அது சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாயிகள் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறோட உதவியோட பலாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுல காய்கறி சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. சம்மர் சீசன் அப்படின்னாலே தர்பூசணி தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். சோ இந்த காலத்தை இலக்கா கொண்டு 100 ஏக்கருக்கு மேல தர்பூசணி சாகுபடி செஞ்சிருக்காங்க. இதுல நிறைய விவசாயிகள் ஐஸ் பாக்ஸ் தர்பூசணிய சாகுபடி செஞ்சிருக்காங்க. சாதாரணமா 90 நாள்ல அறுவடை செய்யப்படுற தர்பூசணி 8 இருந்து 12 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஐஸ் பாக்ஸ் என்ற வீரிய ரக தர்பூசணிய 60 நாட்கள்ல அறுவடை செய்ய முடியும். ஒரு பழம் கிட்டத்தட்ட 2 இருந்து 5 கிலோ வரைக்கும் எடை இருக்கும்னு சொல்லப்படுது. பழமும் ரொம்பவும் சுவையா இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த புது தொழில்நுட்பம் என்னன்னா மல்ச்சிங் என்ற புது வகையான தொழில்நுட்பம் மூலமா தான் இந்த தர்பூசணி சாகுபடிய செஞ்சிருக்காங்க. மண்ணு மேல தின்னான லேயர்ல மல்ச்சிங் ஷீட் போர்த்தப்படும். தண்ணீரும் தேவையில்லாம ஆவியாரது தடுக்கப்படுறதுனால நீர் தேவையும் குறையுதுன்னு சொல்லப்படுது. இதனாலதான் மகசூல் அதிகமாகி ஏக்கருக்கு அதிகபட்சமா 20 டன் வரைக்கும் விளைச்சல் கிடைக்கிறதா சொல்லப்படுது. கடந்த வருஷம் 10 ரூபாயா கொள்முதல் செய்யப்பட்ட தர்பூசணி இப்போ கிலோவுக்கு 11.50 காசுகளா கொள்முதல் செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஐஸ் பாக்ஸ் தர்பூசணிய பத்தியும் விவசாயத்துல உட்படுத்தக்கூடிய புது தொழில்நுட்பங்கள் பத்தியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போத்தி சூழ்நிலை கோடை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த ஐஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தர்பூசணி மக்கள் மத்தியில் இந்த வெயில் தாக்கத்து குறையிறதுனால தர்பூசணி மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி வரைக்கும் எல்லா இடத்துலையும் போகுது. இது குறிப்பாக நம்ம ஏரியாவில் ஈல்டு நல்லா இருக்குது. முன்ன மேற்கு மண்டலத்தில் அதிகம் பயிர் பண்ணாங்க. இது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மேலே பயிர் பண்ணோம்னா அது ஈல்டு குறைஞ்சிரும். இப்போ அந்த மேற்கு மண்டலத்திலேருந்து நம்ம பகுதியில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கத்தில் இப்போ ஆரம்பித்ததுனால ஈல்டு நல்லா இருக்கிறதுனால மக்களுக்கு இது நல்ல பொதுமக்களுக்கு நல்ல வரவேற்பாக இருக்குது. விவசாய